ஏன் சொல்றாங்க? எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா அதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தௌஹீத் ஜமாத்தினராகிய நம்முடைய நிலைப்பாடு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை விளக்குவதற்காக இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட, இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர். அந்த இறை தூதர் நமக்கு என்னென்ன அறிவுரைகளை எல்லாம் வழங்குகிறார்களோ அந்த அறிவுரை குர்ஆனுக்கு விளக்கமா தான் இருக்கும். குர்ஆனை விளக்குவதற்காக அனுப்பப்பட்ட இறை தூதர் குர்ஆனுக்கு மாத்தமா பேசுவாங்களா? ஒரு காலத்திலே பேச மாட்டாங்க. குர்ஆனுக்கு முரணாக குர்ஆனுடைய வசனத்தை நேரடியாக மோதக்கூடிய வகையில் அல்லாஹ்வின் தூதர் பேச மாட்டார்கள். ஏனென்றால் இறைவன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், அன்ஸல்னா இலைக்க ذிக்ர லிதுபய்யின லின்னாஸ் மா நுஸில இலைஹிம். நபியே, இந்த குர்ஆனை உங்களுக்கு நாம் ஏன் அருளினோம் என்று சொன்னால் இதை மக்களுக்கு நீங்கள் விளக்கி தர வேண்டும். அதற்கு தான் இந்த குர்ஆனை உங்களுக்கு நாம கொடுத்தோம். அப்ப குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுக்கு அருளப்பட்டது என்றால் குர்ஆனை அல்லாஹ்வின் தூதர் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு விளக்கணும். அதுக்கு தான் அனுப்பப்பட்டாங்க. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. இந்த முஹம்மது தம்முடைய மனோயிச்சையின்படி பேச மாட்டார். பேசினால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட இறை செய்தியை தான் பேசுவார்கள். மார்க்கத்தை விளக்குவதற்காக வந்த ரசூலுல்லாஹ் அவர்கள் மார்க்கத்தினுடைய விளக்கமாக எதையெல்லாம் சொன்னார்களோ அவைகள் அனைத்தும் இறை செய்தி. இறை செய்திகளுக்குள்ள முரண்பாடு இருக்காது. இறை செய்தினா என்ன? அல்லாஹ்விடமிருந்து வந்ததுன்னு அர்த்தம். குர்ஆனும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. குர்ஆனுக்கு விளக்கமாக ரசூலுல்லாஹ் சொன்ன விளக்கங்களும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்திகளுக்குள்ள முரண்பாடு இருக்குமா? ஒரு காலத்திலும் முரண்பாடு இருக்காது. அல்லாஹ் சவாலாகவே குர்ஆன்ல நமக்கு சொல்லித் தருகிறார், லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபிஹி. இந்த குர்ஆனுக்கு முன்னும் சரி பின்னும் சரி முரண்பாடு கிடையாது, தவறுகள் கிடையாது. ஏன் கிடையாது? தன்சீலும் மின் ஹக்கீமின் ஹமீத். புகழுக்குரிய ஞானமிக்க அல்லாஹ்விடமிருந்து இது அருளப்பட்டது. நான் கொடுத்தேன், அதனால தான் இதுல முரண்பாடு இல்லைங்கிற அல்லாஹ். அப்ப அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்திகளுக்குள் முரண்பாடு இருக்காது என்பதுதான் அடிப்படை. ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கம் எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கம் இந்த குர்ஆனுக்கு எந்த காலத்திலேயும் மோதாது. அப்படி மோதினால் எந்த விளக்கமும் கொடுக்க முடியாத அளவுக்கு குர்ஆனோடு நேரடி மோதலை, நேரடியாக முரண்படக்கூடிய போக்கை ஒரு செய்தி கடைபிடிக்கும் என்று சொன்னால் அந்த செய்திக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு முடிவெடுக்கணும். அதைத்தான் நாம முடிவெடுக்கிறோம். இதுதான் ஹதீஸ் கலையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் அறிஞர் பெருமக்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் விட மேலாக இந்த வழிமுறையை தான் ரசூலுல்லாஹ்வும் நமக்கு சொல்லி தந்தாங்க. அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான செய்தி. அதில் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு இத்தகைய அற்புதமான வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள். இதா சமிஅத்துமுல் ஹதீஸ அன்னி, என்னிடமிருந்து ஒரு செய்தியை நீங்கள் செவியுறுகிறீர்கள், என்னை பற்றி ஒரு செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள், துன்கிருஹு குலூபுக்கும் வ தன்ஃபிரு அஷ்ஆருக்கும் அப்ஷாருக்கும். என் பேர்ல ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லப்படுது, கேட்டாலே உங்களுடைய உள்ளம் வெறுத்து விடுகிறது, உங்களுடைய உணர்வுகள் அதற்காக இணங்கவில்லை, உங்களுடைய உள்ளங்கள் வெறுக்கும்படி என்னை பற்றி ஒரு செய்தி சொல்லப்படுமையானால் தரவுன அன்னஹு மின்கும் பஈத், உங்களோடு அதை பொருத்தி பார்க்கும் போது நீங்களே அதை சொல்லியிருக்க மாட்டீர்கள், அந்த செய்தியை விட்டு நீங்கள் தூரமானவர்கள் என்று கருதுவீர்களானால் ஃபானா அபாதுக்கும் மின்ஹு, எனக்கும் அந்த செய்திக்கும் சம்பந்தம் இல்லை. என் பேரில் சொல்லப்பட்ட செய்தியாக இருந்தாலும் அதை உங்களுடைய உள்ளம் ஏற்க முடியாத அளவுக்கு மோதல் போக்கை கடைபிடிக்கிறது, அசிங்கமாக இருக்கிறது, ஆபாசமாக இருக்கிறது, குர்ஆனோடு தெள்ள தெளிவாக மோதுகிறது. இதன் காரணத்தினால் உங்களுடைய உள்ளம் ஏற்க மறுக்கிறது. அப்படி என்றால் அந்த செய்திக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. என் பேரில் சொல்லப்பட்டாலும் நான் அந்த செய்தியை சொல்லவில்லை என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த அளவுகோல் என்ன? ரசூலுல்லாஹ் பேர்ல ஒரு செய்தி சொல்லப்படுதா? நபிகள் நாயகத்தின் பேரில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை செய்திகளையும் ஏற்றுவிட முடியாது. அது குர்ஆனுக்கு இணக்கமாக இருக்கும், குர்ஆன் வசனத்தை விளக்குகிற வகையில் இருக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு ஏற்றதாக இருக்கணும், ஆபாசம் இருக்கக்கூடாது, அசிங்கம் இருக்கக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய இமேஜ டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா தான் அது ஹதீஸ். அப்படி இல்லை என்று சொன்னால் அது ஹதீஸே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இது ஹதீஸ் கலையில சொல்லப்பட்டிருக்கு.
இமாம்கள் கடைபிடிச்சிருக்கிறாங்க. சஹாபா பெருமக்களும் கூட எத்தனையோ பல செய்திகள் அவர்களுக்கு நபிகள் நாயகத்தின் பெயரால் சொல்லப்படும் போது ரசூலுல்லாஹ்வுடைய இமேஜோடு பொருத்தி பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இமேஜுக்கு அப்படி சொல்ல மாட்டாங்களே. குர்ஆனுக்கு விளக்கமாத்தானே நபி பேசுவாங்க. குர்ஆனுக்கு மோதுகிற வகையில முரண்படுகிற வகையில ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்களே என்று மறுத்து விடுகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்களிடத்துல ஒரு செய்தி சொல்லப்படுது. இன்னல் மையித்த லயுஅல்லபு பிபுகாய் அஹ்லிஹி, குடும்பத்தார் அழுகுறதுனால மையத்துக்கு வேதனை எப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒருத்தர் இறந்து போய் கிடக்கிறாரு, அவங்க குடும்பத்தாரெல்லாம் அழுதாங்கன்னா அதனால அவங்க அழுகுறதுனால மையத்துக்கு வேதனை, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னதாக சஹாபாக்கள் ஆயிஷா அவர்களிடத்துல சொல்லுகிறார்கள். அப்ப ஆயிஷா அவங்க சொல்றாங்க, வல்லாஹி மா காலஹு ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நபிகள் நாயகம் இப்படி சொல்லி இருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் இப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்? வலா தஸிரு வாசிரத்து விஸ்ர உக்ரா, ஒருவர் செய்த பாவத்திற்கு இன்னொருவர் தண்டனை அனுபவிக்க மாட்டார். அவன் என்ன பாவத்தை சம்பாதிக்கிறானோ அந்த தண்டனை தான் அவன் பெறுவானே தவிர எவனோ ஒருவன் குற்றம் செய்கிறான் தண்டிக்கப்படுவது வேறு நபன். இது இப்படிப்பட்ட கலாச்சாரம் இஸ்லாத்தில் இல்ல. குர்ஆன் இந்த கலாச்சாரத்தை மறுக்கிறது. அவன் செய்த பாவத்திற்கு தான் அவன் தண்டனை அனுபவிப்பான், இன்னொருவன் செய்த பாவத்திற்கு இவன் தண்டனை அனுபவிக்க மாட்டான் என்று குர்ஆன் சொல்லுது. இதுக்கு மாத்தமா நபி பேச மாட்டாங்க. குர்ஆனை விளக்கத்தார சொல்ல வந்தாங்க. இந்த குர்ஆனுக்கு மோதுகிற வகையில நபி பேச மாட்டாங்க. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அன்னை ஆயிஷா அவங்க மறுக்கிறாங்க. இப்படி பல செய்திகளை சொல்ல இயலும். நம்ம செய்கிற அடிப்படை என்ன விஷயம் என்ன? நபிகள் நாயகத்தின் பெயரால் செய்தி சொல்லப்பட்டால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கிடையாது. அறிவிப்பாளர் தொடர் சரியா இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால் என்ன கருத்து சொல்லப்படுகிறது அது நபிகள் நாயகத்துடைய கண்ணியத்திற்கு ஏற்றதா, குர்ஆனோடு மோதல் போக்கை கடைபிடிக்காத வகையில் இருக்கிறதா, அப்படி எல்லாம் பார்த்துதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் மக்களுக்கு மத்தியில் சொல்றோம். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை முற்றிலுமாக குழி தோண்டி புதைக்கிற வகையில ரசூலுல்லாஹ் ஆபாசத்தை செஞ்சாங்க என்றும் ஆபாசத்தை சொன்னாங்க என்றும் சில நூல்கள்ல நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டிருக்கிற பொய்யான செய்திகளை மறுக்கிறோம். நபியினுடைய கண்ணியத்தை இழிவுபடுத்துவதற்காக இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை மறுக்கிறோம். அதை மறுத்தா ஹதீஸ்களை மறுக்கிறதா? அதை மறுத்தா ரசூலுல்லாஹ்வை அவமதிப்பதா? அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீதான் ரசூலுல்லாஹ்வை அவமதிக்கிற. நீ என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி நம்புறீங்க ரசூலுல்லாஹ்வை? ரசூலுல்லாஹ் ஒரு அந்நிய பெண்மணியோட வீட்டுக்கு போவாங்க, அவங்களுக்கு அருகாமையில படுத்து உறங்குவாங்க, அந்த அந்நிய பெண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய தலையை தொட்டு பேன் பார்ப்பாங்க, இப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால இப்படி எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பற்றி அறிந்து வைத்திருக்கிற முஸ்லிம்கள் உங்களுடைய நெஞ்சை தொட்டு யோசித்து பாருங்கள், இப்படி ரசூலுல்லாஹ் செய்வாங்களா? அந்நிய பெண்மணியுடைய வீட்டுக்கு போவாங்களா? ரசூலுல்லாஹ் தனிமையில போவாங்களா? அவங்க அருகாமையில படுத்து உறங்குவார்களா? ஒரு அந்நிய பெண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய தலையை தொட்டு பேன் பார்ப்பதற்கு இடம் கொடுத்திருப்பார்களா? ரசூலுல்லாஹ் அப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவங்களா? திருமறை குர்ஆன் ரசூலுல்லாஹ்வை பாராட்டுகிறது, அல்லாஹ் பாராட்டுகிறான். நபியே வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய நற்குணம்! அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய நற்குணத்தை பாராட்டி இருக்க, இந்த நம்மை விமர்சிக்கக்கூடிய கூட்டம் சொல்லுகிறது இல்ல இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய நற்குணம் எப்படி தெரியுமா? அந்நிய பெண்மணி வீட்டுக்கு அடிக்கடி போவாங்க, அவங்க அருகாமையில படுத்து உறங்குவாங்க, அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய தலையை தொட்டு பேன்லாம் பார்த்து விடுவாங்க, அந்த அளவுக்கு கும்மாளமிட்டிருப்பதாக சொல்லுகிறீர்கள். இது எப்படி நம்புறது? இது எப்படி ஹதீஸ் என்று சொல்வது? இது டோட்டலா ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பாழாக்கவில்லையா? ரசூலுல்லாஹ் இன்றைக்கு இருக்கிற போலி மதகுருகளை போலவா? பெண்கள் என்றாலே நெருப்பாக நடந்து கொண்ட அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்கமா மசத் எதும் நபி எதம்ராத்தின், அல்லாஹ்வின் தூதருடைய கரம் எந்த அந்நிய பெண்மணியினுடைய கையையும் தொட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அல்லாஹ்வின் தூதர் கை செய்யக்கூடிய விபச்சாரம் என்று சொல்லி தந்தார்களோ அந்த கை செய்யக்கூடிய விபச்சாரத்திற்கு இடம் கொடுத்திருப்பாங்களா? அப்படி ஒரு செய்தி சொன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. இதைத்தான் தமிழக முஸ்லிம்களுக்கு மத்தியில் சொல்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய பேரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள இயலாது. அது நபிகள் நாயகத்துடைய கண்ணியத்தை பாதுகாப்பதாக இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்கு எந்த வகையிலும் இழுக்கை ஏற்படுத்தாததாக இருக்கணும்.
ஆபாசத்தை சொன்னார்கள் என்று நபிக்கு ஒரு அவமரியாதை வந்துவிடக் கூடாது. இந்த காரணத்திற்காக நபி பெயரால் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இட்டு கட்டப்பட்டிருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை சீர்குலைக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காகவே நபி பெயரால் பொய் சொல்லப்பட்டிருக்கிற பொய்யான செய்திகளை நாம மறுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்ணா ஹதீஸ்ல மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க. சஹாபா பெருமக்கள் இதை கடைபிடித்திருக்கிறார்களே, அன்னை ஆயிஷா அவங்க ஹதீஸ்ல மறுக்கிறவங்களா? உங்க இமாம்கள் இந்த வழிமுறையை கடைபிடிச்சிருக்கிறாங்களே, அபூ ஹனீஃபா இது போன்று பல செய்திகளை மறுக்கலையா? இமாம் ஷாஃபி மறுத்திருக்கிறார்கள். தொழுகையாளினுடைய குறுக்கே ஒரு கருப்பு நாய் போயிட்டா தொழுகை முறிஞ்சிரும்னு நபி பேர்ல இருக்கு. அந்த செய்தி முஸ்லிம்லயே இருந்தாலும் கூட இமாம் ஷாஃபி மறுக்கிறார், ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார். இது குர்ஆன் சொல்லுகிற தத்துவத்துக்கு மாற்றம் என்கிறார். அப்படின்னா டிக்ளேர் பண்ணு, இமாம் ஷாஃபி காஃபிர், இமாம் ஷாஃபி ஹதீஸ்களை மறுக்கிறான்னு சொல்லு. ஆயிஷா ஹதீஸ்களை மறுப்பதாக குற்றம் சாட்டு விமர்சனம் செய். அப்ப இவர்கள் தாங்கள் செய்யக்கூடிய விமர்சனத்தில் நேர்மையாளர்களாக இல்லை. நம்மை நோக்கி வருகிற ஏகத்துவ சொந்த பந்தங்கள் மக்கள் திரளை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். இதை முஸ்லிம் சமூகம் தெளிவாக விழிப்புணர்வு பெற்றுக் கொள்ள வேண்டும். இதைத்தான் தொடர்ந்து நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் உள்ள ஏக இறைவன் அல்லாஹ்வின் தூதர் எதை சத்தியம் என்று சொன்னார்களோ அதை